ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது? ஸோ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கேப் டவுன் தான். ஸோ ஒரு 120லேருந்து 150 பாயிண்ட் கேப் டவுன் வந்து இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி கேப் டவுன் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மார்க்கெட் நல்லாவே இறங்குச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடு ரேலி தான். மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸும் டச் பண்ணிச்சு, சப்போர்ட்டையும் டச் பண்ணிச்சுன்னு சொல்லணும். பட் எண்ட் ஆஃப் ஒரு 2:30 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங்கில் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 24,800 வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மார்க்கெட் 25,200 போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு ஒரு கன்சாலிடேஷனாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ ஒரு மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா பெருசாக இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து இந்த இறக்கத்தில் கூட இனிஷியலாக ஏறிச்சு, அதுக்கப்புறம் பெருசாக இல்லை, ஒரு நியராக 2.25% இந்தியா விக்ஸ் ஏறிச்சு. பட் இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போதாது. நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 262க்கும் அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து 506 பாயிண்ட்டும் வச்சுருக்கு. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி தான் நாளைக்கு வந்து எதிர்பார்க்கப்படும் அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். பட் இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது டெரிவேட்டிவ்ஸில் நியராக ஒரு 113 ஸ்டாக் லாங் சைடும் அண்ட் 2 ஸ்டாக் வந்து லாங் அன்வைண்டிங்கும், 95 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சைடும் அண்ட் 12 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங் இருந்திருக்கு. ஸோ பார்க்கும்போது ஒரு 55-45ன்னு சொல்லும்போது லாங் சைடு வந்து கவுண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி பார்க்குறேன். இது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே ரேலியானது தான். அதுக்கான காரணம் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிருந்தது. அது ஒரு காரணமாக முக்கியமாக நம்ம சொல்லலாம். மேபி இன்னும் கொஞ்சம் டைம் ஆக 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 அந்த மிடில் ஈஸ்டில் அந்த டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பெருசாக வந்து ஆயிலில் பெரிய சேஞ்சஸ் இன்றைக்கி பெருசாக இல்லை எதிர்பார்த்த அளவு அப்படின்றதுனால மார்க்கெட்டில் ஒரு 11 மணிக்கு மேலே சின்னதாக வந்து ஒரு மூவ் இருந்தது அப் சைடில். அண்ட் சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் ஸ்டார்டிங் ஆஃப் த டே ஒரு 644 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. பட் அது முடியும் போது 506 ரூபான்னு சொல்லும்போது பெருசாக வந்து விஷயம் இல்லை. ஒரு 140-150 பாயிண்ட் டிகே இன்ட்ராடேயில். பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ், நல்லா இறங்கிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறிச்சு. ஸோ ஒரே ஒரு 2 இடம் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஸ்பைக் கொடுத்தது, மற்றபடி எல்லாமே டிகே ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் ஆப்ஷன் செயினில் சென்செக்ஸில் பார்க்கும்போது 81,900 அட் த மணி இருக்குது. மேலே ஒரு 500, கீழே ஒரு 500 பாயிண்ட் தான் மேக்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்கும். இஃப் எம் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 82,200, 300, 400 ஒரு தடவை டச் பண்ணலாம் அப்படின்றது தான் தோணுது. எக்ஸ்பைரி மேபி 82,000 கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் அந்த வால்டிலிட்டி போகிறது தான் இனிஷியலாக மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ ஒரு மணி நேரம் கழித்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓப்பனிங் தான் ரொம்ப முக்கியம். பார்க்கலாம். 81,500க்கும் அண்ட் 82,500க்கும் நடுவில் ஒரு எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் எஸ்எக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்குது. 30-35 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக தான் இதுவரை இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இன்றைக்கி நைட்டு மார்க்கெட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றோடைய டேட்டா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் 319 பாயிண்ட் ஏறி இருந்தோம். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பெரிய புஷ் இல்லைனா மார்க்கெட் விழுன்றது அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நியூஸ்னால மார்க்கெட் இறங்கினாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி பொசிஷன் பில்ட் பண்ணலனாலும் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அகெயின் அந்த 24,800 எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி டச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் 11 o'clock மேலே ஏறினதுனால ஃபியூச்சர்ஸில் கொஞ்சம் விஷயம் புஷ் பண்ணியிருப்பாங்க, ரோல் ஓவரும் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இஃப் எம் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃப்ளாட் டு அப் சைட் அப்படின்ற ஒரு வியூவில் கூட நம்ம மார்க்கெட்டை பார்க்கலாம். எஸ்என்பா செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா இந்தியா விக்ஸை பார்க்கலாம். நியராக வந்து ஒரு 2.25% ஏறி இருக்குது. ஒரு லாஸ்ட்டாக ஒரு 10-15 நாளில் பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமானதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே கூட பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் விழுந்திருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எழுந்தது. இப்போ மார்க்கெட் ரொம்ப வந்து கம்மியாக ஒரு 0.5% இறங்கியும் இந்தியா விக்ஸ் 3% வரைக்கும் ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸ்னால தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இந்தியா விக்ஸ் வந்து ஏறி இருக்குது அப்படின்றது தெரியும். அண்ட் நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 262 அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 506 பாயிண்ட்டும் வச்சுருக்கு. அதுக்கேற்ற வால்டிலிட்டி மார்க்கெட் நாளைக்கு இருக்கலாம். ஸ்கியூ வந்து ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஒன்று கன்சாலிடேட்டாக இருக்கும், இல்லைனா ஸ்லைட்டாக மேலே போக வாய்ப்பு அதிகம். டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ்க்கான விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது அண்ட் இந்த பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் மந்தில் ஷார்ட் இருக்கும், நெக்ஸ்ட் மந்தில் அது வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதான். ஏன்னா இன்னும் 2-3 நாளில் கான்ட்ராக்ட் வந்து ஓவர் ஆகுது அப்படின்றதுனால இது பெருசாக வந்து எடுக்க வேண்டாம்.
பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஸோ இதுவும் ஷார்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாங் அப்படின்ற மாதிரி, அதாவது லாங் அன்வைண்டிங் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸை விட்டுடலாம். பட் பிசிஆரை பார்க்கும்போது கிளியராக ஒரு டேட்டா கிடச்சிரும். என்ன கிடச்சிரும் அப்படின்னா, நிஃப்டி ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் புட் செல்லர்ஸ் வந்து ஓடி போயிருக்காங்க. 25,000 புட்டு ஹெவியாக இருந்தது. இன்றைக்கி காலையில் மார்க்கெட்லாம் இறங்கும்போது அந்த 25,000 புட்டில் 85 லட்சம் கான்ட்ராக்ட் அப்படியே இருந்தது. அதுவே நல்ல ஒரு சாலிடான ரீசன் தான். எங்கேயுமே ஓல்டில் புட் செல்லர்ஸ்னு சொல்லும்போது மார்க்கெட் ஈஸியாக நவுந்து வந்துடும். அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, இறங்கின மார்க்கெட் வந்து அழகாக மேலே வந்து 200 250 பாயிண்ட் 220 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆச்சுன்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி ஸ்லைட்டாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. மிட் கேப் நிஃப்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 13,000 புட்டில் நல்ல ஒரு அடிஷன் இன்றைக்கி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். அந்த 13,000 ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா இல்லை சப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்றது இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வெறும் ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்கு. யூஎஸ் பிஎம்ஐ டேட்டா இன்றைக்கி வர இருக்குது 7:15 மணிக்கு. அண்ட் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற அந்த இஷ்யூ தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி, குளோபல் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஒரு தடவை மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கூட கீழே இறங்கலாங்க. 82,400 வரைக்கும் கூட போகலாம். 82 கிட்ட மேக்ஸ் பெயின் வச்சு முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 81,500க்கும் 82,500க்கும் நடுவில், அதாவது 1000 பாயிண்ட், அதாவது மேலே கீழே ஒரு 500 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ கன்க்ளூஷனாக பார்க்கும்போது ஸ்டில் வந்து அப்சைடு போக தான் வாய்ப்பு ஷார்ட் டேர்முக்கு. ஜூலை சீரியஸ் வந்தாலும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே இன்ச் பை இன்ச்சாக போக வாய்ப்பு. 25,200 நல்ல சாலிடாக உடைக்கும் போது மார்க்கெட் வேகமாக மேலே போகலாம். ஸோ நாளைக்கு கன்சாலிடேஷன் ஆக தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால, ஸோ அதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய தரவில் என்னோடய வியூ. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனலைசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். எஸ் நண்பா, ஒரே ஒரு குறிப்பு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் தாண்டி நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பேனரில், யூடியூப் பேனரில் மேலே நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து மெம்பருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் மெம்பராக இருக்கவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு. ரொம்ப நன்றி நண்பர்களே.